Hi and hello friends, welcome back our AG Educational Guidance channel. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏஜி எஜுகேஷனல் கைடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்இ சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங். அந்த கோர்ஸை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 years ஃபுல் டைம் கோர்ஸ் தான். அண்ட் கோர்ஸோட லெவல் பார்த்திங்கன்னா பிஜி டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி தான் இந்த கோர்ஸு. அண்ட் டோட்டல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாகவே 95,860 தான் வருது டோட்டல் ஃபீஸே. அண்ட் யூனிவர்சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பப்ளிக் ஆர் கவர்மெண்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அண்ட் இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா எப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1794 இந்த கோர்ஸு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி சிவில் இன்ஜினியரிங்கோட சப் பேஸாக தான் இந்த கோர்ஸு இருக்க போகுது. அண்ட் இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷனில் கிராஜுவேஷன் நீங்கள் 50% வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் உங்கள் பிஇ ஆர் பிடெக் டிகிரியில். அது பார்த்திங்கன்னா என்னென்னவா இருக்கலாம்னா சிவில் இன்ஜினியரிங், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இதெல்லாம் படிச்சிருக்கிறவங்க நிச்சயமாக இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி டைரெக்டாகவே இந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். அண்ட் இன்னும் வேறு எதை சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு தமிழ்நாட்டில் வேறு எதெல்லாம் படித்தா இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கலாம். அண்ட் அதோட கேஸ்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட் 45% உங்களோட எக்ஸாமில் குவாலிஃபை எக்ஸாமினேஷன் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 45% எடுத்திங்கனாலே உங்களுக்கு போதும். அண்ட் 12th 10th +2 AMAER 10th + 3 years டிப்ளமோ படிச்சிருக்கிறவங்களும் இந்த கோர்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணி உங்களால் படிக்க முடியும். அண்ட் 3 years டிகிரி ப்ரோக்ராமும் இந்த கோர்ஸில் நாட் எலிஜிபிள். இந்த கோர்ஸ் வந்து 3 years ப்ரோக்ராம் கிடையாது, 2 years ப்ரோக்ராம் தான். அண்ட் இந்த கோர்ஸோட டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் இந்த கோர்ஸ்க்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக போகலாம். அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் காலேஜஸ்லேயே வரும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செஞ்சர், கேட்டர்பில்லர், காக்னிசன்ட், HCL, இன்ஃபோசிஸ், மைந்த்ரா, ராயல் என்ஃபீல்ட், டிசிஎஸ், ஜோகோன்னு சொல்லிட்டு ரெக்ரூட்டிங் கம்பெனிஸும் இந்த கோர்ஸுக்கு அவைலபிளாகவே இருக்குது. இந்த கோர்ஸ்லாம் நம்ம படிக்கிற காலேஜஸ்லேயே பிளேஸ்மெண்ட்டுக்கு வரும். நம்ம ஈஸியாக ப்ளேஸ் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸ் நம்ம ஸ்டடி பண்ணுறனால. கோர்ஸோட சூட்டபிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களாம் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கலாம். அண்ட் டீம் ஒர்க் பண்ணுறவங்க ஆஸ் வெல் அஸ் பார்ட் டைமாக தனியாக ஒர்க் பண்ணுறவங்களும் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கலாம். அண்ட் யாரெல்லாம் ஃபர்தராக இன்னும் ரிசர்ச் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறவங்களும் இந்த கோர்ஸுக்கு ரிசர்ச் ஸ்டடியும் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸுக்கு நாம் பார்த்த டீட்டெயில்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ஏஜி எஜுகேஷன் கைடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தராக இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.